அதனால் இன்னைக்கு எல்லா ஊர்லேயும் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் திருவிழாக்கள் மே மாதம்னு எடுத்துக்கிட்ட போது இந்த மாதம் பூரா பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் நடக்கும். அடுத்த வாரம் எங்கள் ஊரில் திருவிழா. கூப்பிடுவாங்க, ஃபோன் பண்ணி வாங்கன்னு. என்னைக்கு இந்த சுவிசேஷமாகிய ஒளி எனக்குள்ளே வந்ததோ, அதுக்கு முன்னாடி திருவிழானா ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும். துணி எடுக்கிறது, வீட்டை வெள்ளை அடிக்கிறது, அப்புறம் அந்த திருவிழாவுக்குரிய காரியங்களை என்ன செய்கிறது. அந்த சப்பரம் எங்கள் ஊரில் 6 சப்பரம் வரும். 2 சப்பரம் தேர், 1 மாதா சப்பரம், இன்னொன்று சூசியப்பர் அவங்க சப்பரம், 1 அந்தோனியார் சப்பரத்தை தோளில் தூக்கிட்டு வருவாங்க. அது பெரிய சப்பரம். கிட்டத்தட்ட ஒரு இங்கிட்டு ஒரு 20 பேர், அங்கிட்டு ஒரு 40 பேர் என்ன செய்வாங்கன்னா சமைப்பாங்க. சவரியார் சப்பரம் 1, செவிஸ்தியார் சப்பரம் 1, மிக்கேல் சமன்சானவருடைய சப்பரம் 1, 6 சப்பரம் என்ன செய்யணும் வரிசையாக வரும். நாங்கள் என்ன செய்வோம்னா அந்த மிக்கேலியார் சப்பரத்துக்கு கீழே அதில் மணியை கட்டி தொங்க விட்டு அந்த மணி அடிச்சுக்கிட்டே என்ன செய்வோம், ஊரை அப்படியே சுற்றி வருவோம். விடிய என்ன செஞ்சிட்ருக்கோம். அது 7 நாளைக்கு சப்பர பங்குனி நடந்துகிட்டு இருக்கும். நீங்கள் நல்லா கவனிக்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டாடுவோம். அது ரொம்ப பக்தியாக கொண்டாடுவோம். இன்றைக்கும் மக்கள் அதை பக்தியாக தான் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஊருக்கு கிழக்க பொட்டலில் கொண்டு எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு சப்பரத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே என்ன செய்வாங்கன்னா வானவெடி மட்டும் என்ன செய்யும், 1 மணி நேரம் டம்முன்னு வெடிச்சிட்டே இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யும், சப்பரம் மறுபடியும் என்ன செய்யும், அந்த கொட்டைக்கு என்ன செய்யும், திரும்ப என்ன செய்யும், கோயிலுக்கு போகும். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா இதெல்லாம் பக்திக்குரிய காரியம். ஆனால் அன்னைக்கு இந்த பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து இந்த வான்வெளி தெரிகிற பொல்லாத ஆவியுடைய சேனையிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டனா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாகவே இல்லை. இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த இயேசுடைய ரத்தம் இன்னைக்கு செத்தா எங்கே போக முடியும்? பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியும்? நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடியது ஒரே ஒரு ஆயுதம் எதுன்னு சொன்னால் இயேசுடைய ரத்தம். இடத்துல பரிந்து பேசுகிற ரத்தம் இந்த இயேசுடைய ரத்தம். இது ஒன்று போதுங்க. ஒரு கிறிஸ்தவனுக்கு இந்த ஒரு ஆயுதம் போதும். ஒன்று இயேசுடைய நாமம், இன்னொன்று ரத்தம், இன்னொன்று அவருடைய வார்த்தை. இதை எந்த ஒரு மனுஷன் டெய்லி யூஸ் பண்ணணும். நான் யார்? இப்படி பொல்லாத ஆவிகள், வான்வெளியில் திரிகிற பொல்லாத ஆவிகள் சேனைகளுக்கு அடிமையாக இருந்தவன், அதனுடைய ஆட்சியில் இருந்தவன், இப்போ அதிலிருந்து பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தால் நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன் சொல்லுங்கள், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். விடுதலை, ஆவியினால் விடுதலை, இரத்தத்தினால் விடுதலைங்கிறத டெய்லி ஒரு மனுஷன் என்ன செய்யணும்? இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதை ஆவியில் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதில் அவன் துதிச்சுக்கிட்டே இருக்கணும். இதில் அவரோடு என்ன செஞ்சுருக்கணும்? உறவாடிக்கிட்டே இருக்கணும். இன்னொன்று சொல்கிறேன், கடவுளை அப்பான்னு கூப்பிடக்கூடிய தகுதியை கொடுத்தது எது தெரியுமா? இந்த இயேசுவின் ரத்தம். ஒரு கை திட்டுக்கலாம் அப்படின்னா இயேசு நல்லா கரெக்டாக. இன்னைக்கு எல்லாரும் ஆண்டவரையும் கூப்பிடுவாங்க, கர்த்தாவையும் கூப்பிடுவாங்க, சாமியும் கூப்பிடுவாங்க. ஆனால் அப்பான்னு என்ன செய்ய மாட்டாங்க? சொல்லுங்களேன். கூப்பிட மாட்டாங்க. கூப்பிட முடியாது. கூப்பிட வாய் வராது. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னா தைரியமாக அப்பான்னு கூப்பிடுறோம். இயேசு என்ன செஞ்சார்னா ஜெபம் பண்ணும்போது பரலோகத்தில் இருக்கிற என் அப்பாவே, என் பிதாவே, என் தகப்பனே. இயேசு அப்பத்தை எடுத்து பிதாவை நோக்கி அவர் ஸ்தோத்திரம் பண்ணி அதை ஆசீர்வதித்த பொழுது அது பழுகி பெரிய 5 அப்போ 2 மீன் 5000 பேர் என்ன செஞ்சாங்க? ஏன்னா அவர் அந்த பரலோக தகப்பன் இதுதான் நமக்கு காட்டுறாரு. இன்னைக்கு நம்மளும் நமக்கு ஒரு காரியம், நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னால் இப்படி உட்கார்ந்து அதை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பரலோகத்தில் இருக்கிற தகப்பனை இதை ஆசீர்வதித்து எங்களை என்ன செய்யும்? வழி நடத்தி செல்லும். உங்கள் அருள் ஆசீர்வாதம் இல்லைன்னா எங்கள் வாழ்க்கையில் என்ன இல்லை? ஒன்றும் இல்லை. அதனால் நீ உண்கிற உணவையும், அதுதான் சொல்கிற உபாகம் 22 சொல்லும்போது, நீ உண்கிற உணவு, நீ குடிக்கிற தண்ணி, உன்னுடைய வீடு,
உன் கையின் பிரயாசம், உன்னுடைய வேலை எல்லாத்தையும் நான் என்ன செய்கிறேன்? ஆசீர்வதிக்கிறேன். ஏன் ஆசீர்வதிக்கிறோம்? எல்லாத்தையும் படைச்சாரு, படைச்சதோடு விட்டுருந்தாருன்னா என்ன அதுக்கு என்ன கிடையாது? விமோசனமே படைத்த 7வது நாள் அவர் என்ன செய்தார்னா ஆசீர்வதித்தார். நமக்கு சொல்றாரு, இந்த பூமியில் நீ எவைகளை ஆசீர்வதிப்பாயோ அது பரலோகத்தில் ஆசீர்வதிக்கப்படும், இந்த பூமியில் எவைகளை சபிப்பாயோ அது பரலோகத்தில் சபிக்கப்பட்டு. கைதிட்டுங்களா? நமக்கு கொடுத்தாங்க. அதனால இன்னைக்கு நம்ம ஒன்றை செய்யும்போது, ஒன்றை நம்ம இது பண்ணும்போது என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். ஏன்னா இந்த மண்ணுலகம் முதல் மனுஷன் செஞ்ச பாவத்தினால என்ன செஞ்சிருந்தா சபிக்கப்பட்டுட்டு, பூமி சபிக்கப்பட்டுட்டு, அவன் கையிட்டு செஞ்ச எல்லாம் சபிக்கப்பட்டுட்டு, ஆடு மாடுகள் சபிக்கப்பட்டுட்டு, அவனுடைய அப்பம் சபிக்கப்பட்டு, அவனுடைய களஞ்சியங்கள் சபிக்கப்பட்டுட்டு, எல்லாமே சாபம். அப்படின்னா அவனுடைய வித்துக்கள் வாரிசுகள் தான் நம்ம எல்லாரும். மனுஷன் ஒரே மனுஷன்ல இருந்தால் எல்லாரும் என்ன செஞ்சுருக்கிறோம்? அவன் இவன் அந்த ஜாதி இந்த ஜாதி ஒரு ஜாதியும் கிடையாது, எல்லாம் ஒரு மனுஷனுடைய வித்துக்கள் தான். ஒரு மனுஷனுக்குள்ள வந்த சாபம், பாவம், மரணம் எல்லா மனுஷனுக்குள்ளேயும் வந்துட்டு 2ஆம் மனிதனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணியத்தினால், பரிசுத்தத்தினால் எல்லாமே ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டு கைவிட்டு. அதனால தான் இந்த சுவிசேஷத்தை நீ போய் அறிவின்னு சொல்கிறார். அவர் உயிர்த்தெழுந்து இதை நீங்கள் அப்போஸ்தலர் பணியில் நீங்கள் பார்க்க முடியும். முதல் அதிகாரம், அப்போஸ்தலர் பணி முதல் அதிகாரம் எடுத்தீங்கன்னா அதில் என்ன செய்வார்னா அழகாய் சொல்லுவார், தேங்க்யூ ஃபாதர் ஜீசஸ். வாசிங்க பார்ப்போம். 38 வாசிங்க. முதல் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் வாசிங்க பார்ப்போம். அப்போஸ்தலர் பணி முதல் அதிகாரம் 38. 2ஆம் அதிகாரம் 38 வாசிங்க பார்ப்போம். பேதுரு அவர்களை நோக்கி நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்கள் மனம் திரும்பி. இதாங்க பேசி அன்னைக்கு முதல் மனுஷங்க அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த இதை பெற்றவங்க, அபிஷேகத்தை பெற்றவங்க, ஆவியினால் நிரம்பி அவங்க பேசுகிறாங்க, நாம் எல்லோரும் மனம் திரும்பி. பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளுங்களா. அப்பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வீர்கள். முதல்ல நம்ம பார்த்தோம், இந்த பரிசுத்த ஆவியின் முத்திரை. ஒரு மனுஷன் மனம் திரும்பி இந்த சுவிசேஷமாகிய ஒளியை அவன் கேட்கும்போது, ஏற்றுக்கொள்ளும் போது கடவுளை இணைக்கிறார்னா அவனுக்கு இந்த பரிசுத்த ஆவியின் ஒளியை, ஒளியின் ஆடையை, ஒளியின் வஸ்திரத்தை, விண்ணக மேனியை அன்னைக்கே அவனுக்கு கொடுத்து விடுகிறார். கைதிட்டுகளை பார்ப்போம். இதாங்க ஒரு கிறிஸ்தவனுக்கு நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. ஒரு கிறிஸ்தவன் மனம் திரும்பும்போது, ஒரு மனுஷன் மனம் திரும்பும்போது. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்கலைன்னா, மனம் திரும்புதல் நடக்கலை. கிறிஸ்தவ மதத்தில் போய் என்ன செய்கிறாங்க? சேர்ந்துருக்காங்க. ஆனால் என்ன செய்யலை? போன வாரத்தில் வாசித்தோங்க, மத்தேயு நற்செய்தி 23ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மத்தேயு 23:14 வாசிக்க பார்ப்போம். ஏ மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீங்கள் நீண்ட ஜெபம் பண்ணி. சொல்லிட்டாரு, நீ நீண்ட ஜெபம் பண்றது, நீ தானம் பண்றது, நீ தர்மம் பண்றது, நீ ஆடு வெட்டுறது, பலியிடுறது, நீ திருவிழா கொண்டாடுறது எல்லாமே மாயமானது, எல்லாமே கடவுளுக்கு விரோதமானது, பிரியமில்லாதது, எல்லாமே உன் மன திருப்திக்காக நீ பண்ணிட்டு இருக்கிறது. வாசிமா விட்டது வாசி. விதவைகளுடைய வீடுகளை நீங்கள் பட்சித்து போடுகிறீர்கள், இது நிமித்தம் நீங்கள் அதிக ஆக்கினை அடைவீர்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மதத்தில் உள்ளவனாக மாற்றும்படி, மார்க்கத்தனாக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியை சுற்றித் திரிகிறீர்கள்.
அவன் உங்கள் மதத்தில் சேர்ந்த பொழுது, மார்க்கத்தான பொழுது அவனை உங்களிலும் எங்க யாருக்கு எங்க மகனாக்குறாங்க? கடவுளுடைய மகனாக்கல, ரெட்டிப்பாக நரகத்தினுடைய மகனாக, நரகத்துக்குரியவனாக, நரகத்துக்கு போகிறவனாக நீங்க என்ன செய்றீங்க? மாற்றுறீங்க. சுவாசிப்பா. ஏ குருடரான வழிகாட்டிகளே, உங்களுக்கு ஐயோ! எவனாவது தேவ ஆலயத்தின் பேர், இந்த வீட்டில் வாசித்து பார்த்துக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லா தியானிக்கணும். நான் இப்போ எல்லார்ட்டையும் கேட்குறேன், இந்த வசனத்துக்கு நீங்கள் விளக்கம் சொல்லுங்க. இந்த வசனத்துக்கு ஒரு ஊராக போகிறீங்க, கடல் கடந்து போகிறீங்க, நாடு விட்டு நாடு போகிறீங்க, போய் என்ன செய்கிறீங்கன்னா உங்கள் மார்க்கத்தில் சேர்க்கறதுக்கு, மதத்தில் சேர்க்கறதுக்கு நீங்கள் என்ன செய்றீங்க? பிரயாசப்படுறீங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்க, அலையிறீங்க. இதான் உங்களுடைய தொழில், இதான் உங்களுடைய வேலை. இதை நீங்கள் ஊழியன்னு சொல்கிறீங்க. இது உங்களுடைய போதனுடைய பணி சொல்கிறீங்க. இது வேத பாரகர்னு சொன்னால் யாரு தெரியுமா? சொல்லுங்கள், வேத பாரகர்னா யாரு? இந்த பரிசேயர்னா யாரு? 10 கட்டளை அப்படியே என்ன செய்கிறவங்க, ஒன்று கூட பிசகாமல் என்ன செய்கிறவங்க, கடைபிடிக்கிற நியாயப்பிரமாணத்தை அப்படியே என்ன செய்கிறவங்க, கை கொள்றவங்க, 10 பாகத்தை அப்படியே என்ன செய்கிறவங்க, கடவுளுக்கு கொடுக்குறவங்க. அமாவாசை அந்த ஓய்வு நாளில் என்ன செய்கிறோம், அதை கரெக்டாக அப்படி என்ன செய்கிறவங்க, ஃபாலோ பண்ணுறவங்க, எல்லாத்தையும் கரெக்டாக கை கொள்றவங்களை பார்த்து சொல்கிறாரு. மதத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, மத வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஒருத்தர் உங்கள் மதத்தில் சேர்க்கறதுக்கு நீங்கள் இவ்வளோ பாடுபட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. ஆனால் அவங்கள மனம் திரும்ப நீங்கள் என்ன செய்யலை, விடலை. அவங்க இந்த சுவிசேஷமாகிய ஒளியை ஏற்றுக்கொண்டு இந்த ஒளியில் அவங்க தனித்து, அவங்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், தனித்தனியாக உட்கார்ந்து விசுவாசித்து இந்த சத்தியத்தை, இந்த உபதேசத்தை அவங்க விசுவாசித்து அவங்க தனிப்பட்ட முறையில் என்ன செய்யணும்னா அந்த பிதாவாகிய தேவனோடு உறவாடுவதற்கு நீங்கள் என்ன செய்றீங்க, தடையாக இருக்கிறீர்கள். ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ண கடவோம். நல்லா தான் என்ன ஜெபம் பண்ணலாம், நல்லா தான் இருக்குது. அதனால தான் வெளிவேடக்காரராகிய நீங்கள் நீண்ட நேரம் ஜெபிக்கிறீர்கள், நீண்ட நேரம் ஜெபிக்கிறீர்கள். ஒருத்தனுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி நீங்கள் என்ன செய்றீங்க, ஜெபிக்கிறீங்க, எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் இங்கே என்ன நடக்கலைன்னா, மனம் திரும்புதல், இந்த சுவிசேஷத்துடைய ஒளி என்ன செய்யலை. இந்த ஜெபம் பண்ணுறதுனால எல்லாம் நடக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஊழியம் பண்ணுறதுனால இந்த மதம் என்ன செஞ்சிட்டு இருக்கு, இந்த கிறிஸ்தவம் பரவிட்டுன்னு சொல்கிறீங்க. இதில் இல்லை. எதில் கிறிஸ்தவம் பரவிச்சுன்னா, இந்த அப்போஸ்தலர் பணி 2ஆம் அதிகாரத்தில் இந்த அப்போஸ்தலர்களும் அன்னை மரியாளும் 120 பேர் அந்த மாடி அறையில் காத்திருந்து அந்த மனம் திரும்பி இயேசுடைய அந்த சுவிசேஷம் ஒளியை அறிவிக்கிறதற்கு காத்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானம், நெருப்பின் ஞானஸ்நான முத்திரை அன்னைக்கு அவர்களுக்கு போடப்பட்டது. அந்த ஞானஸ்நான முத்திரையை பெற்ற மனிதர் தான் அங்கே பேசுகிறாரு. அங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், மனத்தை பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியாம் என்ன செய்வீர்கள், ஆவி வரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இன்னைக்கு கிறிஸ்தவன் சொன்னால் நீ பேய் ஓட்டுறவனாக இருக்கணும், நோயை குணமாக்குறவனாக இருக்கணும், புதுமை செய்கிறவனாக இருக்கணும், அற்புதங்கள் செய்கிறவனாக இருக்கணும். ஆதி சபையில் இந்த பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு அப்புறம் இந்த பரிசுத்த ஆவி ஞானஸ்நானத்தை பெற்ற அத்தனை கிறிஸ்தவர்களும் போகிற இடங்களிலெல்லாம் அற்புத அடையாளங்களை செய்து கொண்டிருந்தார்கள். கைதிட்டுகளை பார்க்கலாம். தேவான் முடியப்ப ஒரு பந்தி விசாரிக்கிற மனுஷன் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், அவர் மூலமாக அற்புதங்கள் அறிகுறிகள் நடந்து திரளான மக்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், மனம் திரும்பி இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அந்த மார்க்கத்தில் என்ன செய்யப்பட்டார்கள், சேர்க்கப்பட்டார். அதனால் மனம் திரும்பி இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு மனுஷனை பார்த்தா பரிசுத்த ஆவியின் முத்திரையை பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியின் ஆடையை பெற்றவர்கள், அந்த விண்ணகத்துக்குரிய மேனியை உடையவர்கள், நீதியின் வஸ்திரத்தை உடையவர்கள், உண்மை என்னும் இடைக்கச்சையை உடுத்தியவர்கள், இறை வார்த்தை என்னும் வாளை கையில் ஏந்தியவர்கள், இவங்க தாங்க ஆதிசபை. இந்த இவங்க தான் கிறிஸ்தவம். அதனால் இந்த கத்தோலிக்க சபையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான் நடக்கும். இதை நினைவாக செய்யுங்கள். இதோ நான் உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய உடல், உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம். இதை நீ டெய்லி நாள்தோறும் என்ன செய்யணும்னு சொன்னால், இது நீ அறிக்கை பண்ணணும்.
எதுக்காக இந்த ரத்தம் சிந்தப்பட்டுச்சு, எதுக்காக இந்த உடல் கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால், இந்த செத்துப்போன ஆன்மா உயிர் தெழுந்து, இந்த ஆன்மா நாள்தோறும் இந்த ஆகாரத்தை சாப்பிட்டு பலனடைந்து சக்தி அடைந்து அந்த இறை ராட்சியத்துக்குரியதாக, இறை ராட்சியத்துக்குள்ளே என்ன செய்யக்கூடியது, வாழக்கூடியதாக இருக்கிறது என்பதை அன்னைக்கு இந்த கத்தோலிக்க சபை, அன்னைக்கு இருந்த அந்த பேதுரு, அன்னைக்கு இருந்த அப்போஸ்தலர்கள், அன்னை மரியாள் என்ன செஞ்சாங்கன்னா இதை பரப்பி கொண்டு இருந்தார்கள். ஆனால் இது என்னைக்கு மாதத்தில் ஒரு நாள் என்ன செய்கிறாங்க, பேருக்கு ஒரு சடங்காச்சாரமாக நடந்துட்டு. இதை டெய்லி என்ன செய்யணும், இரத்தத்தை நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்தணும், பானம் பண்ணணும். இந்த உடலை நம்ம என்ன செய்யணும், அவருடைய வார்த்தையாகிய உணவு என்ன செய்யணும். அந்த அம்மா படுத்துருக்க ஐயம்மா அது சொல்லிச்சு, ஆண்டவர் இருதயத்தில் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, போன்னு சொன்னார், கிளம்பி வந்திருக்கிறேன். அவர் போன்னு சொன்னால் அங்கே ஏதாவது உங்களுக்கு என்ன செய்யும், நடக்கும். அதனால் கடவுளுடைய வார்த்தை இருதயத்தில் என்ன செய்யப்பட வேண்டும் சொன்னால் நமக்கு பேசப்பட வேண்டும், உணர்த்தப்பட வேண்டும், அவர் வழிநடத்த வேண்டும். வார்த்தையின் வாளை நீங்கள் எடுத்து யுத்தம் செய்ய வேண்டும். இந்த உலகத்தின் அதிபதி சாத்தானை தோற்கடிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் எதுன்னு சொன்னால் அவருடைய வார்த்தை. பிசாச இயேசு தன்னுடைய வார்த்தையினால தான் என்ன செய்கிறாரு, தேவனுடைய வார்த்தையினால தான் அவனை என்ன செய்கிறார், தோற்கடிக்கிறான். அவனை தோற்கடிக்கிறதுக்கு ஆவியிலே பேசப்படணும். பைபிள் படித்தேன், பைபிளை படிச்சுக்கிட்டு நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், அதை சொல்லிகிட்டு இருக்கிறேன்னா இல்லை, இருதயத்திலே. இதை 2 கொரிந்தியரில் சொல்லுவார். 2 கொரிந்தியரில் அழகாக என்ன செய்வார்னா, இந்த இதை பற்றி என்ன செய்வார்னா பேசுவார். வாசிங்க பார்ப்போம். 1 கொரிந்திய ஜீசஸ் 11வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க போகும். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினாலே, எல்லா ஊழியத்தினாலேயா, நல்லா கவனம் வாசிமா. நீங்கள், இதான் ஊழியம், நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிறுவமாக இருக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு எல்லாரும் எப்படி இருக்கிறோம்னா, நம்ம தான் பைபிளாக இருக்கிறோம், கிறிஸ்துவனுடைய நிறுவங்களாக இருக்கிறோம். வெளியரங்கமாக இருக்கிறது, அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலே, கற்பலையில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகையிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு கைதிட்டுகளை பார்ப்போம், நல்ல கரங்களை தூக்கி செய்வோம். இந்த வார்த்தையை நீங்கள் எடுக்கணுங்க. இருதயத்தில் வரக்கூடிய இந்த வார்த்தையை நீங்கள் எடுத்து பயன்படுத்துனீங்கன்னா அற்புதம் நடக்கும், புதுமைகள் நடக்கும். பிசாசு என்ன செய்வான், தோற்கடிக்கப்பட்டு என்ன செய்வான், இல்லாமல் அழிஞ்சு போவான். இதுங்க வரணும். இந்த இடத்துக்கு போகணும்னா நம்ம தேவனுக்குரிய இடத்தை, தேவனுக்குரிய நேரத்தை என்ன செய்யணும்னா அவருக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். இன்றைக்கி அதான் அந்த மார்க்கத்தில் சேர்க்குறவங்க, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆராதனைக்கு வந்தால் போதும், இந்த கன்வென்ஷன் கொடுத்து வந்தால் போதும், இப்போ ஓசை கொடுத்து வந்தால் போதும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டாங்கன்னா மதம் இந்த மார்க்கத்தாங்க எப்படி கொண்டு வந்தாங்க. இன்னொன்று இந்த திருவிழாக்கள், வருஷத்துக்கு ஒரு முறை தான் திருவிழா நடக்கும். எத்தனை நாள், 10 நாள். அந்தோனியார் திருவிழானா 13 நாள். இந்த 13 நாள் மட்டும் கரெக்டாக போவாங்க, கரெக்டாக பிரார்த்தனைக்கு போவாங்க, அந்த பூசைக்கு போவாங்க, அந்த விழாவுக்கு கரெக்டாக 13 நாளும் என்ன செஞ்சிட்ருக்கோம், ஜெயின்னு நெஞ்சிட்ருக்கோம், கோடு நெஞ்சிட்ருக்கோம், நடந்துகிட்ருக்கோம். மற்ற திருவிழாக்கள் 10 நாள். மற்ற திருவிழாலாம் எத்தனை நாள் இல்லை, 10 நாள் இணைஞ்சிரும். இந்த 10 நாள் தெருவில் லைட்டு, கோயிலில் லைட்டு, எல்லாத்துலையும் லைட் இருக்கும். ஆனால் இங்கே என்ன இருக்கும், இருள் அடைஞ்சு போய் கிடக்கும். இதல்ல கிறிஸ்தவம். கிறிஸ்தவனா என்ன, டெய்லி என்ன செய்யணும், அந்த விளக்கை நெஞ்சிட்டு இருக்கணும், எரிய விட்டு. இதை தீயனை என்ன செய்யணும், நான் உன் மீது கைகளை வைத்து ஜெபித்த பொழுது நீ பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தை நாள்தோறும் என்ன செஞ்சுட்டு தீயன அனல் மூட்டி பற்றி எரிய வைத்துக் கொண்டே கைதிட்டு விஷயம் நல்லா கரெக்டு. நம்ம வீட்டில் அடுப்பில் டெய்லி எரிக்கலை அப்படின்னா நம்ம அடுப்பில் என்ன வந்து கிடக்கும், பூனை வந்து படுத்து கிடக்கும்.
கோழி வந்து கிளச்சி என்ன செஞ்சிடும். வெளியில் அடுப்பு வச்சுக்கிறவங்களுக்கு தெரியும், கோழி கரெக்டாக அடுப்பில் போய் என்ன செய்யும், கிளச்சி என்ன செஞ்சிடும். இது மாதிரி இந்த இருதயமாகிய இந்த பலிபிடத்திலே, இருதயமாகிய இந்த பலகையிலே இந்த தேவனுடைய வார்த்தை நாள்தோறும் என்ன செய்யப்பட வேண்டும். சொல்லுங்கள். இன்னொன்று, நீ நடக்கும்போது, நீ உட்கார்ந்துருக்கும்போது, நீ படுத்திருக்கும்போது, எல்லா நேரத்துலையும் இந்த வார்த்தை என்ன செஞ்சுட்ருக்கணும். உனக்கு பிரச்சனை வரும்போது, உனக்கு கஷ்டம் வரும்போது, உனக்கு தோல்வி வரும்போது, எல்லா நேரத்துலையும் நீ என்ன பயன்படணும். உனக்கு பிழையினம் வரும்போது, வியாதி வரும்போது எதை பயன்படுத்தணும். இயேசுவின் இரத்தத்தினாலே, காயங்களினாலே நான் சுகமாகிறேன். கைதுக்கு என்ன செய்யுங்கள. இயேசுவின் காயங்களா சுகமானே சுகமானே. நல்லா கைதட்டி. இயேசுவின் காயங்களா சுகமானே சுகமானே. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. என் நோய்கள் சுமந்து கொண்டார், என் துக்கம் ஏற்றுக்கொண்டார். இப்படி என்ன பண்ணா, அது சரியாகிறது வரைக்கும், வழி போகிறது வரைக்கும், அந்த பிரச்சனை தீர்றது வரைக்கும் நீ உட்கார்ந்து இந்த வார்த்தைகளை என்ன செஞ்சிருக்கன்னு சொன்னால், நீ அறிக்கை செய்து யுத்தம் செய்து கொண்டிருக்க வேண்டும். இயேசுவை கொண்டு வருகிறேன், நீ எம்மாத்திரம். பிசாசை நீ எம்மாத்திரம். வியாதியை நீ விலகினுமே. நீ இதை என்ன செய்யணும் சொல்லி எந்திரிக்க ஆரம்பிக்கணும். உனக்கு யார் ஜெபம் பண்ணுவா, யார் குணமளிக்கிற நோய்களை குணமாக்குற பாசம் கிடையாது. அவர்கிட்ட இருக்கு, அவர் பண்ணுறாரு, நடக்கும். ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, ரட்சிக்கப்பட்ட இயேசு இரத்தத்தால் கழுவப்பட்ட இந்த சுவிசேஷமாக ஒளியினாலே மீட்கப்பட்ட அத்தனை பேரும் பரிசுத்தாவின் முத்திரையை தரித்திருக்கிறீர்கள். பரிசுத்தாவியானவருடைய ஆடையை தரித்திருக்கிறீர்கள். பரிசுத்தாவியானவருடைய வரத்தை தரித்து, அவர் உங்களுக்கு தேற்றவாளன், அவர் உங்களுக்கு துணையாளன். நீ எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கிற முறையை ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறவர் யாருன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர். அதனால யார் கடவுளுடைய ஆவியினால் இயக்கப்படுகிறார்களோ அவர்களே கடவுளுடைய மக்கள். ரோமேர் 8:14 சொல்கிறார். அதனால் இன்றைக்கி கடவுளுடைய மக்கள்னா நம்ம 24 மணி நேரமும் யாரால் இயக்கப்பட்டுருக்குன்னு சொன்னால் இந்த அபிஷேகத்தால் இயக்கப்படும். நீ வேலை செய்யும் போதும் இந்த அபிஷேகம் உன்னை இயக்கிட்டு இருக்கணும். நீ சாப்பிடும் போதும் இந்த அபிஷேகம் செஞ்சுட்டு இருக்கணும், உன்னை இயக்கிட்டு இருக்கணும். இல்லைனா நீ சாப்பிட்றதே உனக்கு என்ன ஆயிரும், நஞ்சா மாறிடும். நமக்கு கொண்டாந்து நினைச்சுவாங்க, பாசத்தில் கொட்டிகிட்டே இருப்பாங்க. இது கொட்டினா இது குப்பை தொட்டு கிடையாது. இது எதுனா கடவுளுடைய ஆலயம். இதுக்கு எதுக்கு எவ்வளோ சாப்பிடணும், எவ்வளோ வேணும், எவ்வளோ கொடுக்கணுங்கிறது நீங்கள் என்ன செய்யணும், கரெக்டாக என்ன செஞ்சுக்கணும், வச்சுக்கணும். இல்லைன்னா இது என்னது சிக்கல். அதனால் ஆண்டவர் கட்டுப்பாட்டின் ஆவியானவர், அவர் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுற ஆவியானவர். போதும், நிறுத்து, இதுக்கு மேலே நீ என்ன செய்யாத. அவங்க பாசத்தோடு கொடுக்குறாங்கிறதுக்கு நீ சாப்பிட்டோன்னா அந்த வாழையை என்ன செஞ்சு போவோம், கெட்டு போவோம். விளங்குறதுக்கு ஒரு வழியிலே சொல்லுங்களேன், எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். நீங்கள் வாங்கிட்டு வர்றதெல்லாம், நீங்கள் செஞ்சு கொடுக்குறதெல்லாம் உள்ள குப்பை தொட்டியில் கொட்டினா என்ன ஆகும், நிலவும். சொல்லுங்களேன், சிக்கலுங்க. இந்த உடல் என்ன செய்யாது, தாங்காது. அதனால் இது உங்கள் உடல் தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்று அறியாதிருக்கிறீர்களா? இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுத்து போடுவான். அதனால் இந்த ஆலயத்தை நம்ம என்ன செய்யணும், கரெக்டாக நினைஞ்சுக்கணும், சரியாக வச்சுக்க என்ன செய்யணும். அதனால் சாப்பாடாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி கரெக்டாக இருக்கணும். அதிகமான நம்ம சாப்பாடு என்ன சாப்பாடு சாப்பிடணும்னா கடவுளுடைய வார்த்தையை சாப்பிடணும். அவருடைய உடலை நம்ம என்ன செய்யணும், அவருடைய ரத்தத்தை நம்ம என்ன செய்யணும், பானம் பண்ணணும். அவருடைய பிரசனத்தை உணவாக என்ன செய்யணும், பிரசனத்தில் நம்ம இணைஞ்சிருக்கணும், நிறைஞ்சி அதிலே என்ன செஞ்சுருக்கணும். இதுதாயா ஆதி சபை, இதுதாயா கிறிஸ்தவங்கிறது. அன்னைக்கு இருந்த கிறிஸ்தவ மார்க்கம் இப்படித்தான். வழக்கம் போல ஜெப வேலையாகி அந்த 9ஆம் மணி நேரத்தில் கூடி நாள்தோறும் ஆவியிலே பலனடைந்து ஆவியானவர் தனக்கு தந்த வரத்தின்படி அந்நிய பாசையிலே, பரலோக பாசையிலே தேவனோடு உறவாடி சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள். நல்லா கைது தெரிஞ்சுவோம். அதனால் ரட்சிக்கப்பட்டவங்க, இந்த சுவிசேஷனுடைய ஒளியை பெற்றவங்க,
அந்த விண்ணக மேனியை பெற்றவங்க, சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட நாம் எப்பொழுதும் என்ன பாஷையை பேசணும்னு சொன்னால் அந்த பரலோகத்தின் பாஷையை என்ன செய்யணும்? பவுல் சொல்கிறாரு, நீங்கள் அந்நிய பாஷையை அதிகமாக பேச வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை வலியுறுத்துகிறேன். கைதிட்டுங்கள பவுலுக்கு. ஏன் இதனால ஒருத்தன் இது மனுஷன்ட்டு பேசல, இவன் பரவசப்பட்டு ஆவியிலே தூதர் பாஷை இந்த பரலோக பாஷை பேசும்போது அது தேவனோடு பேசுகிறான். என்ன இல்லமா விளங்குதா? அப்போ இந்த அந்நிய பாஷையை நம்ம என்ன செய்யணும்? அதிகமாக பயன்படுத்தி தேவனோடு என்ன செய்யணும்? சோத்திரம் 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 ஆண்டவரே ஆசீர்வதி ஆசீர்வதி அப்பா 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 அப்பான்னு சொல்லிட்டு இருக்கிறது கொஞ்ச நேரம் தான் முடியும். ஒரு பாட்டு பாடு 4 பாட்டை வேணா என்ன செய்வீங்க? 20 நிமிஷம், ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நம்மளால் என்ன செய்ய முடியாது. ஆனால் அந்நிய பாஷையில் 24 மணி நேரமும் தேவனோடு சஞ்சரித்து உறவாடி கொண்டு இருக்க முடியும். கைதிட்டுங்களை பார்ப்போம்.